கடவுளுக்கு அடுத்தால டாக்டரை தான் கடவுளா சொல்றோம். ஏன்னா நம்ம உயிரை காக்கிறது கடவுள், அவங்க தான் இப்போ. அதனால டாக்டர் இல்லையானால் நமது வாழ்க்கை சிரமத்தோட தான் இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு டாக்டர் தினத்தில் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுவதில் பெருமைப்படுகின்றேன். குறிப்பாக சொல்லணும்னா எங்கள் டாக்டர் பன்னீர்செல்வம் அவர்களை பற்றி குறிப்பிட வேண்டும். அவர்கள் மிக திறமையானவர் மட்டுமல்ல, மிக சிறப்பானவரும் கூட. அன்போடு கனிவோட அவர்கிட்ட பேசினாலே வியாதிகள் தீர்ந்து போயிடும். அந்த அளவுக்கு நம்ம உடல்நிலையை புரிந்து கொண்டு மருத்துவம் எவ்வளவோ செய்யலாம். ஆனால் உடல்நிலையை, ஒவ்வொருத்தருடைய உடல்நிலையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு தகுந்த மாதிரி, அவர்களுக்கு முடிகிற மாதிரி, அதுதான் ரொம்ப சிறப்பு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சிறப்பில் அதுதான். முடிந்த மாதிரியான மருத்துவத்தை அவர் வழங்கி கொண்டிருக்கின்றார் என்ற வகையில் மிக சிறப்பு. அதே மாதிரி எப்போ போனாலும் சரி, ஒரு நல்ல சிரித்த முகத்தோட அன்போட, அதே அவர்கிட்ட போனாலே சரியா போயிடும் அந்த அளவுக்கு. அதனால நான் வெளியூர் செல்லும் போதும் கூட, வெளியூர்ல இருந்தாலும் கூட அவர்கிட்ட ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா உடனே அங்கிருந்தே சொல்லுவார். ஆக சரியா போயிடும். அந்த அளவுக்கு அவருடைய சிறந்த செயல்பாடு இருக்கு. அவர் நீண்ட நெடுநாள் வாழணும்னு எங்க குடும்பமே வாழ்த்துகின்றது. எனவே நான் இதை அவரை ஒரு உதாரணமாக நான் சொன்னேன். உதாரண புருஷர்கள்னு சொல்லும்போது சொன்னேன். அதே மாதிரி டாக்டர்கள் அனைத்து பேருமே அப்படி டெடிகேஷனோட, அவங்களுடைய பணத்திற்காக வேலை செய்யலை, அவங்க ஒரு தொழிலை அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்கிறாங்க. அவங்க எல்லோருக்கும் இன்றைக்கு மற்றவர்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்வதிலும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வதிலும் பெருமகிழ்வு அடைகின்றேன். டாக்டர் ஆண்டியப்பன்.